மகிமையின் கர்த்தரும் மகிமையின் இரட்சகருமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்பமானவைகளை கொண்டு அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறவர். உங்களையும் கொண்டு தேவன் பெரிய அதிசயங்களை செய்வாராக. உங்கள் பிள்ளைகளுக்கும் அதிசயங்களை செய்வாராக. பிள்ளைகள் மூலமாக இந்த தேசத்திற்கும் அதிசயங்களை செய்வாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கடந்த நாளிலே நான் சொன்னேன், ஒரு எலியாவால் மாத்திரம் ஒரு எழுப்புதலை உண்டாக்க முடியாது. காகங்கள் ஒத்துழைக்காமல் இருந்திருந்தால், காகங்கள் சப்போர்ட் பண்ணாமல் இருந்திருந்தால், காகங்கள் பங்க்சுவாலிட்டியாக செயல்படாமல் இருந்தவளாய் சின்சியராக செயல்படாமல் இருந்திருந்தால் எலியா அங்கே ஒன்று மரித்திருக்க கூடும், அல்லது எலியா விட்டு ஓடி இருக்கக்கூடும். ஆகையினால் தன் தேவன் நம்மை எல்லாம் இந்த தேசத்தில் ஒரு எழுப்புதலை உண்டாக்குவதற்கு வைத்திருக்கிறார். உங்களால் அன்றி நான் ஒற்றைக்கு ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நான் திரும்பவும் அழுத்தி சொல்லுகிறேன். கர்த்தர் கூட இருக்கிறது உண்மைதான். எலியா பெரிய அக்கினி இறக்கினதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவரையும் தைரியப்படுத்தவும், அவரையும் போஷிக்கவும், அவரை பாதுகாக்கவும், அவரை உற்சாகப்படுத்தவும் ஒரு கூட்ட காகங்கள் தேவைப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் 2 வார்த்தையை தயவு செய்து வாழ்நாள் முழுவதும் மறந்துடாதீங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற 2 காரியம் என்ன தெரியுமா? பங்க்சுவாலிட்டி, சின்சியாரிட்டி. அல்லேலூயா. படிக்கிறதுலையும் சரி, குடும்பத்தை நடத்துறதுலையும் சரி, வேலையிலையும் சரி, பிசினஸ்லையும் சரி, பைபிள் படிக்கிறதுலையும் சரி, ஜபத்திலையும் சரி, ஆராதிக்கிறதுலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, எல்லாவற்றிலும் இந்த 2 மாத்திரம் நீ சரியாய் பின்பற்றுவீர்களானால் தேசத்தில் இந்த பங்க்சுவாலிட்டியும் சின்சியாரிட்டியும் முன்னோடு கூட இருக்கும் பொழுது உயர்ந்த இடத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. அது மாறிடக்கூடாது மக்களை, மாறக்கூடாது. ஓகே, அது போலத்தான் பிரைஸ் தி லார்ட். எலியா மாத்திரமல்ல, அவன் காகங்கள் தேவை என்றேன். நினிவே முழுவதும் ரட்சிக்கப்படாய் அல்லது எழுப்புதல் அடைய 1,20,000 பிள்ளைகள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு யோனா மாத்திரம் இருந்தால் போதாது. அவரையும் பாதுகாத்து தாங்கி கொண்டு போய் விட வேண்டிய இடத்துல விடுகிற அந்த பங்க்சுவாலிட்டி அண்ட் சின்சியாரிட்டி தவறாத ஒரு மீனும் அவருக்கு தேவைப்பட்டது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து இன்றைக்கு தேவ சமூகத்தில் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் வைக்கிற தலைப்பு, நீங்கள் இனி மறைந்திருப்பதில்லை. உங்கள் கிரியைகளும் இனி மறைந்திருப்பதில்லை. ஒருவேளை இதுவரைக்கும் நீ தேவ சமூகத்தில் நீ ரகசியமாய் தேவனோடு கூட கண்ணீர் வெடித்திருக்கலாம், ஜெபித்திருக்கலாம், கொடுத்திருக்கலாம். ஆனால் மறைந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வெளியே கொண்டு வரப்போகிறார். அல்லேலூயா. என்ன ஒண்ணுமே ஆண்டவர் செய்யலையே, என்ன பயன்படுத்தலையே, என்ன கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்யலையே. நிச்சயமாய் மறைந்திருக்கிற பிள்ளைகளையும் வெளியே கொண்டு வந்து உங்கள் தாளந்துகளை தேவனுடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். கோடிக்கணக்கான மீன்கள் கடலிலே இருந்தாலும், கப்பலாய் நிறைத்து பிடித்தாலும் கடலிலே மீன்கள் குறைந்து போவதில்லை. அவ்வளவு மீன்கள் இருந்தாலும் தேவன் பயன்படுத்தினது என்னவோ சில மீன்கள் மாத்திரமே. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் பயன்படுத்தினது என்பதுவோ ஒரு சில மீன்கள் தான். பழைய ஏற்பாட்டிலே நாம் யோனாவை பாதுகாப்பதற்கு அவர் பயன்படுத்தினார். புதிய ஏற்பாட்டிலே 25,000 பேரையும் போஷிப்பதற்கு தேவன் எத்தனை மீன்களை பயன்படுத்தினார்? 5 அப்பமும் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. 2 மீன்களை கொண்டு தேவன் தம்முடைய பிள்ளைகள் 25,000 பேரையும் போஷித்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோல இன்றைக்கு ஒரு மிகவும் ஆழமான 2 காரியங்கள் உங்கள் மத்தியிலே வைக்க வாஞ்சிக்கிறேன். ஒரு நாள் இயேசு ஆழத்திலே ஓடிக்கொண்டிருந்த ஒரு மீனை பார்த்து கூப்பிட்டார். மீன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குமா? மீன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குமா? ஆமென். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையிலே கொண்டு போய் என்ன செய்தது? அப்ப கர்த்தர் சொன்னபோது யோனாவை கரையிலே கக்கு என்று சொன்னபோது அந்த மீனுக்கு புரிந்தது,
அந்த மீன் அவரை கொண்டு போய் கரையிலே கக்கிற்று. ஐயா, ஆறறிவு படைச்ச நமக்கு ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படுகிறோமோ இல்லையோ, ஆனா அறிவே இல்லாத அடுத்த நேரம் மனிதனுக்கு ஆகாரமாக போகிற ஒரு மீன் தேவனுக்காக செயல்பட்டது. அதுபோல ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமிலே உட்கார்ந்திருந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். அங்கே அவருக்கு ஒரு நாள் தன்னுடைய சீஷர்களுக்கும் தனக்கும் ரோம கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டுவதற்கு தலைவரி என்று சொல்வார். ஹெட் டாக்ஸ், தலைவரி என்று சொல்லுவார்கள். இதை வசூல் பண்ணுகிறவ தான் கிராமங்களில் தலையாரின்னு பேர் வச்சாங்க. தலையாரிங்கிற வார்த்தை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாம், ஊர் நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். தலையாரிங்கிறது அல்ல, தலைவரி வசூலிக்கிறவர்களை தலைவரி என்று சொல்லி தலையாரியாக மாறிவிட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அது பழைய காலங்களிலே இருந்தது. இன்னைக்கு பலவித வரிகள் வந்துவிட்டன. நிறைய டாக்ஸ் கட்டுறோம், நிறைய கரம் கட்டுறோம். அன்னைக்கு ஒன்று மட்டும்தான் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு எல்லாத்துக்குமே டாக்ஸ் இருக்குது. ஸ்தோத்திரம். இப்போ நான் அதுக்கு போய் நேரத்தை வேஸ்ட் ஆக விரும்பல. ஒரு நாள் இயேசு அங்கே கப்பர்நகூமில் ஒரு வீட்டில் இருந்த பொழுது பேதுரு உள்ள வர்றார். பேதுரு வெளியே இருந்து வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாலே அங்கே ரெண்டு பேர் பார்த்து அவரை கேட்டாங்க, எப்பா உங்கள் போதகர், உங்கள் பாஸ்டர் இருக்காரு, தலைமை பாஸ்டர் இயேசு கிறிஸ்து, அவர் டாக்ஸ் எல்லாம் கட்ட மாட்டாரா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இல்லை நாங்களும் டாக்ஸ் கட்டுறோம், கவர்மெண்ட்டுக்கு ஒழுங்காக கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு வர்றாரு. எல்லா வசனத்தையும் வாசிக்க எனக்கு டைம் இல்லாதனால நான் தேவையானதை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். உள்ள பேதுரு வந்த உடனே, பத்ரோஸ் வந்த உடனே இயேசு பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, எப்பா இங்கே டாக்ஸ் யாருக்கிட்ட வாங்குறாங்க? பிள்ளைகள்கிட்டையா இல்லைன்னா வெளியே இருந்து ஜீவிக்கிறவங்ககிட்டையா? அதாவது அந்நியர்கிட்ட வாங்குறாங்களா, சொந்த ஜனங்கள்கிட்ட ஓன் சிட்டிசன்கிட்டையும் பிரஜைகள்கிட்டையும் வாங்குறாங்களா? அந்நியர்கிட்ட தான் வாங்குறாங்க அப்படின்னு பேதுரு சொன்னார். ஆனால் இயேசு சொன்னார், இப்போ படிங்க, இப்போ 27ஆம் வசனத்தை மலையாளத்திலும் தமிழிலும் வாசிக்கலாம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் டாக்ஸ் வாங்குகிற கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்ல டாக்ஸ் ஆபீசர்ஸ்ல கொடுப்பாயாக. மலையாளத்தில் ஒன்று வாய்க்கா. എങ്കിലും നാം അവർക്ക് ഇടർച്ച വരുത്താതിരിക്കേണ്ടതിന് നീ കടലിലേക്ക് ചെന്ന് ചൂണ്ടലിട്ട് ആദ്യം കിട്ടുന്ന മീനിനെ എടുക്കുക. അതിന്റെ വായി തുറക്കുമ്പോൾ ഒരു ചതുരദ്രഹ്മ പണം കാണും. അത് എടുത്ത് എനിക്കും നിനക്കും വേണ്ടി കൊടുക്ക എന്ന് പറഞ്ഞു. Praise the Lord. நான் கொஞ்சம் அப்படியே கடலுக்குள்ள போனேன். ஆண்டவரே, என்ன நடந்திருக்கும்? பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல முடியும்? அப்போ இவர் இன்னைக்கு முதல்ல அவர்கிட்ட இருந்த ஒரு காரியத்தை நாம புரிஞ்சுக்கிடணும். மீனை பற்றி சொல்றதுக்கு முன்னால இடையில ஒன்று ரெண்டையும் வெளிப்படுத்துறது சொல்லுவேன். நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு. இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கிய மக்களே. இன்னைக்கு இருக்கிறவங்களை எல்லாரையும் பார்த்து நான் தயவோடு கேட்டுக்கொள்ளுகிறேன், கையை குப்பி கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். உன்னுடைய பாவம் இன்னொருவன் ரட்சிக்கப்படுவதற்கு இடரலாய் இருக்குமானால் உனக்கு ஐயோ. உன்னுடைய ட்ரெஸ்ஸு, உன்னுடைய சுபாவம், உன்னுடைய மதுபானம் அல்லது உன்னுடைய ஸ்மோக்கிங், உன்னுடைய கெட்ட வார்த்தை, உன்னுடைய பழக்க வழக்கங்கள், பாவங்கள் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு, கிறிஸ்துவில் கடந்து வருவதற்கு இடரல் உண்டாக்குமானால் நீ சபைக்கு வந்துவிட்டு காரியமில்லை, உனக்கு ஐயோ. சபைக்கு போறவனா இப்படி இருக்க? ஏண்டா உன் தலை இப்படி இருக்கு, பேய் பிடிச்ச மாதிரி? ஏண்டி நீ இப்படி ட்ரெஸ் போடுற? ஏம்பா நீ ஆலயத்துக்கு போகிறவன் இப்படி தண்ணி அடிச்சுக்கிட்டு அலையிற? இவனும் கோயிலுக்கு போறான், இங்க நம்ம இவனே திருந்தல, நம்ம போகவான்னு உன்னை பார்த்து இன்னொருத்தன் சொன்னானா உனக்கு ஐயோ மகனே. ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, இடரல்கள் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ, ஹா கஷ்டம். இடர்ச்ச வருத்தினவனு ஹா கஷ்டம். ஓவி டு த person, those who are making hurdles to others. அதை மற்றவர்களுக்கு தடையாய் இருக்கிறவர்கள், டம்பிளிங் அதர்ஸ், மற்றவர்களை இடர பண்ணுகிறவருக்கு
ஐயோ. ஆகையினால நம்ம ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். நீ ஸ்கூலில் இருந்தாலும் காலேஜில் இருந்தாலும் நீ வண்டி ஓட்டுனாலும் பிஸ்னஸாக இருந்தாலும் அரசியலில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஊழியத்தில் இருந்தாலும் என்னை பார்க்கும்போது மற்ற வாலிபர்கள் மனம் திரும்புகிற மாதிரி நான் இருக்கணும். மற்ற பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிற மாதிரி நான் இருக்கணும். ஒன்றை பார்த்து ஒருத்தன் சபைக்கு வராமல் போனான்னு சொன்னால், உன் சுபாவத்தை பார்த்து சபைக்கு வராமல் போனான்னு சொன்னால் இடரல் உண்டாக்குகிற உங்களுக்கு ஐயோ. பிரைஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். இனிமேல் யாரையும் பெர்சனலாக யாரையும் கம்ப்ளைண்ட் என்கிட்ட கொண்டு வராதிங்க. யாரையும் பற்றி கேட்க போகிறது கிடையாது. என் வீட்டுக்காரர் குடிக்காரு, இல்லைன்னா என் மகன் இப்படி சரியில்லை, என் மகா சரியில்லை, என் பையன் சரியில்லை. நோ, நெவர். செய்தியை கேட்டு மனம் திரும்பினா அது போதும். தனிப்பட்ட ரீதியில் நான் யாரோடும் முன்னி கெட்ட பேரை வாங்குறதுக்கு நான் தயாரில்லை. அநேக ஊழியர்கள் செய்கிற மாதிரி சில காரியங்களை நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். ஆகையினால இந்த செய்தி தான் உனக்கு எச்சரிக்கை. உங்களை கூப்பிட்டு நான் கேட்க போவதே கிடையாது. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இடரல் உண்டாக்கக்கூடாது என்று இயேசு தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிவிட்டு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன செய்ய? தூண்டில எடு. சூண்டன் பறை மலையாளத்தில் அவரை பார்த்து சொல்கிறார், நீ என்ன போ? கடலுக்கு போ. முதல்ல சூண்டி எடுத்துக்கிட்டு கையில் தூண்டி எடுத்துக்கோ. ஆயுதம் வேணும். என்ன வேணும்? மீன் பிடிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஆயுதம் வேணும். இது எதை குறிக்கும் தெரியுமா? ஆலயத்திற்கு வருகிறவங்க கையில் எதோட வரணும்? பைபிளோட வரணும். எனக்கு செல்போனில் இருக்கலாம் சொல்லுவது அவ்வளவு கர்த்தருக்கு முன்பதாக பிரியமானது அல்ல. அவ்வளோதான். நான் சுமூத்தா சொல்லிட்டு போயிடுறேன். வேதத்தை சுமக்க நீ வெட்கப்படுவாயானால், அதனால தான் நீ பைபிள் எடுக்க மாட்டேங்கிற. ஒன்றும் உனக்கு சோம்பேறித்தனம் இல்லைன்னா வெக்கம். பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு வெக்கம். ஆனால் செங்கல் மாதிரி ஒரு செல்ஃபோனை எல்லா இடத்துலையும் சுமந்துக்கிட்டு அலையிற. பிரைஸ் தி லார்ட். உனக்காக நான் பரிதாபப்படுகிறேன். ஆகையினால நீ வரும் பொழுது எங்க போனாலும் உனக்குரிய ஆயுதம் இருக்க வேண்டும். ஆயுதங்கள் இல்லாமல் வேலைகளுக்கு போக முடியாது. பேதுரு பார்த்தார், நீ ஒன்று ஆயுதமாகிய தூண்டில எடுத்துக்கோ, கடலுக்கு போ. எங்க போ? கடலுக்கு போ. ஆத்துக்கு போகாத, குளத்துக்கு போகாத, கிணத்துக்கு போகாத. எங்க போ? கடலுக்கு போ. தேவன் சொல்லுகிற இடத்திற்கு நம்ம போகணும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய இடங்கள் பூமியில் இருக்கு ஆராதிக்கிறதுக்கு, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. பிரைஸ் தி லார்ட். நிறைய இடங்கள் இருக்கு. ஆன்லைனில் இருக்கு, நேச்சராக இருக்கு, மூணார்ல இருக்கு, எல்லாம் பல இடங்கள்ல இன்றைக்கு சத்தம் கேட்கிறது. ஆனால் தேவன் உன்னை எங்க போ சொல்லுகிறாரோ அங்க போனா தான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். உனக்கு ஏற்ற இடத்துக்கு. ஐயோ அந்த அவர் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, அவர் அப்படி சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் எனக்கே தான் சொல்றாரு. எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் உனக்கு சொல்றாருன்னு நீ பாக்கியமான்னு நினைச்சுக்கோ. பிரைஸ் தி லார்ட். எல்லா ஆராதனையிலும் உங்க கூட கர்த்தர் பேசுறாருன்னா நீங்க பாக்கியவான் பாக்கியவதின்னு நினைச்சுக்கங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால தேவன் சொல்லுகிற இடத்திற்கு நாம் போக வேண்டும், ஆயுதத்தோடு போக வேண்டும். அங்க போய் என்ன போடு? தூண்டில போடு. என்ன போடு? தூண்டில போடு. இது மனுஷனுக்கு அவர் கொடுத்தது. அதாவது ஆராதனைக்கு வந்து கம்முன்னு உட்கார்ந்து இருக்க கூடாது. அங்க சில வேலைகளை நீ செய்யணும். கைதட்ட வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? கைதட்டணும். பாட வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? பாடணும். இவர் தூண்டி எடுத்துக்கிட்டாருங்க, ஆனால் கடலுக்கும் போயிட்டாருங்க, ஆனால் தூண்டியை போடாமல் உட்கார்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். மீன் கிடைக்குமா? கிடைக்காது. நீங்கள் ஆலயத்துக்கு வந்துட்டீங்க, பைபிளை எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க, ஆனால் ஆலயத்தில் வந்துட்டு அமைதியாக இருக்கிறீங்க. பாட்டு பாடுனா பாட மாட்டேங்கிறீங்க. வாயத்தனை தம்பி மாறலாம் நிறைய பேர் ஏதோ வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். தம்பி நல்ல கவனி. தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற வேலையை செய்யாமல் நீ இருப்பாயானால் திரும்பி செல்லும்போது வெறும் பையோடு தான் செல்லுவாய். நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செல்ல மாட்டாய். இவன் 10 மணி நேரம் இல்லைன்னா ஒரு பகல் முழுவதும் தூண்டில் போடாமல் இந்த கடற்கரையில் உட்கார்ந்துருந்தா மீன் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. ஆனால் மீன் உள்ள இருக்கு. அந்த மீனை பற்றி அடுத்து நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உனக்கு ஆசீர்வாதம் ஆராதனையில் இருக்கு, கொஞ்சம் ஆழமாக இருக்கு, வெளியே வராது. அந்த ஆராதனையில் அந்த மீன், அந்த ஆசீர்வாதத்தை நீ எடுத்து வீட்டுக்கு கொண்டு போனா 2 காரியம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, மீன் என்கிற சாப்பாட்டிற்கு ருசியான ஒரு மீனும் கிடைக்கும். உன் வாழ்க்கையினுடைய தேவைகளுக்கு ஐஸ்வர்யமும் கிடைக்கும். கர்த்தர் அதை உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் என்ன போடணும்? என்ன போடணும்?
ஆராதனைக்கு வந்தா நீ செய்ய வேண்டியதை செய்யணும் மக்களே, பாடும்போது பாடணும் மக்களே, ஆமென், வசனம் சொல்லும் போது கேட்கணும், கை தட்டும் போது தட்டணும். நீ செயல்படும் பொழுதுதான் அந்த மீனை நீ வெளியே எடுக்க முடியும். அமைதியாக இருக்கிற ஒருவரும் திரும்பி செல்லும் பொழுது ஆசீர்வாதத்தோடு கூட போகவே முடியாது. போனாரு பேதுரு, நம்பினார் கர்த்தர். பேதுரு 10-12 பேர் இருந்தாங்க, யாரை மட்டும்தான் நம்பினாரு? ஒரு ஆளை தான் நம்பினார். பேதுரு மீன் பிடிக்க தூண்டி எடுத்துட்டு போயிட்டார். அதுக்கு முன்னால ஆண்டவர் கோடிக்கணக்கான மீன்கள் அந்த கடலிலே ஓடிக்கொண்டிருந்தது. இப்ப மீனை குறித்து 2 காரியம் நான் சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. இந்த மீனை தேவன் வேத புஸ்தகத்தில் எழுத வேண்டும் என்று விரும்பினார். அந்த மீனுக்கு பேர் இல்லை, ஆனா அந்த மீன் தேவனுடைய ஊழியத்திலே பயன்படுத்தப்பட்ட மீன் என்று அது எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களிலே தேவன் நம்முடைய பேரை வெளியே பப்ளிசிட்டிலாம் பண்ண மாட்டார். ஆனால் நம்மளை கொண்டு தேவன் செய்கிற ஊழியத்திலே செய்ய வேண்டிய எல்லா எழுப்புதல் காரியத்தையும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். சில நேரங்களில் சிலரை பேர் சொல்லுவார், சில நேரங்களில் சிலர் பேரை வெளியே கொண்டு வராமலே தேவன் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதிப்பார். எல்லாருடைய பேரும் டிவியில் வரணும்னு இல்லை, எல்லாருடைய பேரும் பப்ளிசிட்டி ஆகணும்னு இல்லை. ஆனால் பப்ளிசிட்டியே ஆகாவிட்டாலும் என்னையும் கர்த்தர் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். நல்லா கவனிக்கணும். ஒரு மீன், ஆண்டவர் நிறைய மீன்களை கூப்பிட்டுருப்பாருன்னு வச்சிருக்கிறேன் நினைக்கிறேன். நான் அங்கே கடற்கரையில் போனேன், நானும் தண்ணிக்குள்ள போய் நின்னேன். ஆண்டவருடைய சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு நான் ஒன்றும் கதை அளக்கலை, நான் தியானிச்சதை சொல்கிறேன். தேவனுடைய சத்தம் கேட்டது, எனக்காய் செயல்படுகிற ஒரு மீன் தேவை யாருண்டு? எனக்காய் செயல்படுகிற ஒரு மீன் தேவை யாருண்டு என்று இயேசு சொன்னபோது எந்த மீன்களும் செவி கொடுக்கல. ஒரே ஒரு மீன், இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே என்று வந்தது. அல்லேலூயா. அத்தனை பேருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டாலும் கர்த்தருடைய ஊழியத்திலே பங்கு பெறுவதற்கு, கர்த்தருடைய தேவைகளை சந்திப்பதற்கு, ஒரு 13 பேருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஒரு மீன் தன்னை அர்ப்பணித்தது. அல்லேலூயா. நீங்களும் செவி கொடுக்கிற மீன்களாய் இருந்தால் நல்லது. வந்துட்டு போகிற மீனா இல்லை, கடலில் நீங்களும் வந்துட்டு போகிற மீனா இல்லை. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும் மக்களே. கர்த்தருடைய சத்தம் உங்கள் செவியில் கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் செவியில் ஏறணும், இருதயத்தில் தங்கணும். ஒரு மீன் வந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், வந்தது நல்லதுப்பா, ஆனால் ஒரு காரியம், நீ பெரிய மீனாக இருக்கணும், நல்ல மீனாக இருக்கணும். ஏன்னா 2 காரியத்துக்கு எங்களுக்கு தேவை. பேதுரு தூண்டில் போடுவார். கடலில் நிறைய பேர் தூண்டில் போட்டிருப்பாங்க. நான் பேதுருடைய தூண்டியை நீ கண்டுபிடிக்கணும். ஒத்திரி பேர் சூண்டை இட்டு கொண்டு இருப்புண்டு, பத்ரோசிന്റെ சூண்டை எதுன்னு நீ கண்டுபிடிக்கணும். நான் அதான் சொல்கிறேன், கொஞ்சம் ஞானமாக யோசிக்கும் போது தான் தெரியும். ஏன்னா ஒரு கடல் ஒரு குளம்னா நிறைய பேர் சூண்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. டேமுக்கு போங்க, ஒரு 10-50 பேர் சூண்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போவே மாட்டுப்பட்டி டேம்லாம் தூண்டில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் த லார்ட். ஆகையினால அந்த மீனை பார்த்து கூப்பிட்டாரு, கொஞ்சம் விவரமானா வரணும், மாத்திரமல்ல நீ எனக்கு தேவையான ஒரு ஐஸ்வர்யத்தை, ஒரு காயினை உன் வாயில் எடுத்துக்கிட்டு வரணும். இந்த மீன் கேட்டுச்சு, நான் எங்கே போய் ஆண்டவரே கடலுக்குள்ள காயின் எடுக்க? கடலுக்குள்ள காசு சம்பாதிக்க முடியுமா? எங்களை பிடிச்சி வித்து வேணா நீங்க காசு சம்பாதிச்சுக்கலாம், ஆனா நாங்க எங்க போய் காசு சம்பாதிக்க? கர்த்தர் சொன்னார், நான் சொல்றேன், உன்னால் கூடும். நீ எதை முடியாதுன்னு நினைக்கிறியோ, எந்த இடத்துல நீ சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறியோ, இந்த தொழில் எனக்கு வருமானமே இல்லை, இந்த வருமானம் எனக்கு பத்தாது, இந்த டிரைவிங் தொழில் பத்தாது, இந்த பிசினஸ் எனக்கு பத்தாது நீ நினைக்கிறாயா? இல்ல மகனே, இல்ல. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிஞ்சன்னா வருமானம் கிடைக்காத இடத்திலும் தேவன் உனக்கு வருமானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உண்மை உள்ளவராய் உன்னோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். படிப்பு வராத இடத்துலையும் வரும், ஆனா நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். வேலை கிடைக்காத வேலையும் கிடைக்கும், நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். சுகம் கிடைக்காத வியாதியிலும் சுகம் கிடைக்கும், அற்புதம் நடக்கும், ஆனா நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் சொல்லிட்டேன், நீ கீழ்ப்படி. ஐஸ்வர்யம் கிடைக்காத இடத்திலும் நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறேன், போய் பார்த்துட்டு நீ நேர எதோட வா?
ஐஸ்வர்யத்தோட வா. அங்கே தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், படிப்பே வராதுங்கிற இடத்துலையும் கர்த்தர் உன்னை படிக்க வைப்பார். வேலை கிடைக்காது என்கிற இடத்துல வேலை உனக்கு கிடைக்க வைப்பார். ஏதோ ஒரு காரியத்தில் ஜெயிக்க முடியாது என்கிற இடத்திலே கர்த்தர் உன்னை ஸ்போர்ட்ஸிலானாலும் எலெக்ஷன்லானாலும் எந்த பரீட்சையிலானாலும் ஜெயத்தை தர, கோர்ட்டிலானாலும் உனக்கு விரோதமாய் வழக்காடுகிறவர்கள் முன்பாக நீ தோற்று போவதில்லை. கண்டிப்பாய் கர்த்தர் ஜெயம் கிடைக்காது என்கிற இடத்திலும், கோர்ட்டிலோ, போலீஸ் ஸ்டேஷனிலோ, ஸ்போர்ட்ஸிலோ, படிப்பிலோ, பிசினஸிலோ, எலெக்ஷனிலோ, எல்லா இடத்திலும் உனக்கு ஜெயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் ஒரே கண்டிஷன் என்ன வேணும்? செவி கொடுக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். நான் இன்னைக்கு சில காரியங்களை சொல்லிட்டேன். தம்பிமார், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நீ வசனத்திற்கு கீழ்ப்படியலைன்னா உன் வாழ்க்கையில் நீ ஐஸ்வர்யத்தை காணவும் மாட்ட, நீ ஜெயிக்கவும் மாட்ட. பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. வசனத்திற்கு செவி கொடு, ஆலோசனைக்கு செவி கொடு. சரி ஆண்டவரே என்று சொல்லிச்சு. எல்லா மீனும் சுயநலத்துக்கு ஓடும்போது இந்த மீன் மாத்திரம் கடலுக்குள்ள ஓடி 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 தேடுது. எவனாவது செத்து கிடக்கிறானா, ஏதாவது ஆக்சிடென்ட், ஏன்னா காயின்ஸ் வேணும்னா, பணம் வேணும்னா மனுஷன் மூலமாக தானே உள்ளே போயிருக்கணும். இல்லை எவனா செத்தவங்க போட்டானா, இல்லைன்னா யாத்திரை பண்ணுறவங்க போட்டில் போகிறவங்க கை தவறி உள்ளே போச்சா, தேடி 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 பார்த்துச்சு. 13 பேருக்கு டாக்ஸ் கட்டுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விலையேறப்பட்ட தேவையான ஒரு வெள்ளிப்பணம் கிடைத்தது. அதை வாயில் எடுத்துக்கொண்டது. பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லை? மனம் உண்டானால் மார்க்கம் உண்டு. எனக்கு கொடுக்க முடியல அப்படின்னு நீ சொல்லுறவன், நேரத்தை கொடுக்க முடியலைன்னு சொல்கிற வரைக்கும் நீ நேரம் கொடுக்க முடியாது. என்னாலையும் நேரம் கர்த்தருக்கு கொடுக்க முடியும்னு நினைச்சுப்பார். பைபிள் படிக்கவோ, ஜெபிக்கவோ, ஆராதிக்கவோ கர்த்தர் உனக்கு நேரத்தை வாய்க்க பண்ணுவார். என்னால் காணிக்கையே கொடுக்க முடியாது அப்படி நீ நினைக்கிற வரைக்கும், சாகும் வரைக்கும் நீ காணிக்க கொடுக்க மாட்ட. என்னாலையும் தேவனுடைய ஊழியத்தை தாங்குவதற்கு முடியும் என்று நீ மனது வைப்பாயானால் உன்னுடைய வருமானத்திலிருந்து தேவன் ஊழியத்தை தாங்குவதற்கு உன்னுடைய கரங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். மனம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. மனசு வேணும். முதல்ல ஜெபிக்க மனசு வேணும். நேரம் இல்லைன்னு சொல்கிறது இல்லை. பைபிள் படிக்க மனசு வேணும், ஆராதிக்க மனசு வேணும், தேவனுடைய ஊழியத்திற்கு ஒத்தாசையாக இருக்கணும், சப்போர்ட் பண்ணணுங்கிற மனசு வேணும். ஏன்னா வேதனையான காரியம் என்ன தெரியுமா? சிலர்லாம் வருவாங்க, இறங்குவாங்க, போவாங்க. அப்படியே இது எப்படி நடந்துச்சு பாஸ்டர்? ஒரு சொரணை இல்லாத மாதிரியே வந்துட்டு எருமாடு மாதிரி வரும், எருமாடு மாதிரி போயிடும். இது எப்படி நடக்குது, என்ன நடக்குது, எப்படி கஷ்டம் விசாரிக்கிறதே 199 பேர் கிடையாது. பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ 1-2 பேர் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இந்த ஊழியத்திலையும் நீ பங்கு பெறுகிற தேவ பிள்ளையாய் காணப்படணும். அல்லேலூயா. போனது தேவையான இதை எடுத்துக்கொண்டது. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். இப்போ அடுத்து இங்கேயும் வருது பாருங்க, பங்க்சுவாலிட்டி அண்ட் சின்சியாரிட்டி. ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு அந்த மீன்கிட்ட சொன்னார், நாளைக்கு இந்த நேரத்தில் இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இப்படி ஒருவன் ஒரு தூண்டிய போடுவான், நிறைய மீன் கடிக்க வரும். ஆனால் நீ முதலாவது உள்ள ஃபர்ஸ்ட் மீனா போய் கடிக்கணும். என்ன புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சு മനസ്സിലായോ? സോത്രാ. നാളെ ഈ സമയത്ത് ഞാൻ ഒരുത്തനെ പറഞ്ഞു വിടും, എൻ്റെ ശിഷ്യനിൽ ഒരുത്തനെ പറഞ്ഞു വിടും, അവൻ ഈ സ്ഥലത്ത് വന്ന് ചൂണ്ടയിടും. പ്രൈസ് ദ ലോർഡ്. ഈ സമയത്ത് വരും, ഈ സ്ഥലത്ത് വരും, ഒരു ചൂണ്ടയിടും. ഒത്തിരി മീനുകൾ വന്ന് അത് കടിക്കാൻ കൊത്തുവാൻ ശ്രമിക്കും. എന്നാൽ നീ പോയി ആദ്യമായിട്ട് അവൻ ചൂണ്ടയെ കടിക്കണം. പ്രൈസ് ദ ലോർഡ്. கரெக்டாக பங்க்சுவாலிட்டியை நீ கீப் அப் பண்ணணும். சின்சியராகவும் வந்து நீ கடிக்கணும். வெறும் வாயில் வந்துடக்கூடாது. ஆண்டவரே வந்துக்கிட்டே இருந்தேன், வேகமாக வந்தேன், வாயில் இருந்த காயின்ஸ் போயிடுச்சு. வேகமாக வந்தேன், பைபிள் எடுக்க மறந்துட்டேன், வேகமாக வந்தேன், அதை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன். ஸ்தோத்திரம். இல்லவே இல்லை. நீ கவனம். அதான் பங்க்சுவாலிட்டி. கரெக்டு நேரத்திற்கு அந்த மீன் வந்தது. பேதுரு வந்து தூண்டி போட்டால் நிறைய மீன். ஏன்னா அதில் ஒரு இறை வச்சு தானே போடுவாங்க. மீன் வந்து கடிக்கணும்னு அதில் என்ன வைப்பாங்க? ஒரு இறை வச்சு போடுவாங்கல்ல. அடுத்த மீன்கள் வருவதற்கு முன்பதாக இந்த மீன் போய் வாயில காயினோட போய் கடித்தது. அல்லேலூயா. அதுக்கு ஒன்று நல்லா தெரியும். அடுத்த பாயிண்ட்டே நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. நான் ஏசப்பா சொன்னாருன்னு போய்
இந்த சூண்டியை கடிக்க போகிறேன். என்ன பேதுரு என்ன செய்வார்? பிடிச்சிக்கிட்டு போவார், காயின்ஸையும் எடுத்துக்கிடுவார், என்னையும் கறி வச்சு சாப்பிட்ருவாங்க. தெரிந்துதான் அந்த மீன் தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தது. முதலாவது ஒப்பு கொடுத்தது. இன்னைக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? பிரைஸ் தி லார்ட். ஆராதனைக்கு வருவதற்கு யார் முதலாவது? தேவன் எதிர்பார்க்கிறார். வேதம் வாசிக்கணும், யார் முதலாவது? ஜெபிக்கணும், யார் முதலாவது? குடும்பத்தில் சண்டை, யார் விட்டு கொடுப்பதில் முதலாவது? யார் பேசுறதுல முதலாவது? சில வீட்டில் பிரச்சனை வந்துட்டுனா ஒருத்தருக்கு ஒருத்தர் 10 நாள்லாம் பேச மாட்டாங்க. 11வது நாள் பேசிக்கிறல்ல, அது 10 அந்த நாளே பேசிட்டேன்னா அந்த 9 நாள் நரக வேதனை இருக்காதுல்ல. இஞ்சின குரங்கு மாதிரி நீ இந்த பக்கம் படுத்து, அவன் அந்த பக்கம் படுத்து. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எத்தனை நாள் நீ வீணாக்குகிறாய்? நான் தான் பாஸ்டர், எப்பவும் தாழ்ந்து போடும், நான் தான் முதல்ல பேசணும். அவ பேசவே மாட்டா. சில புருஷர்கள் சொல்ற காரியம், சில சகோதரிகள் வந்து சொல்றது, அவர் பேசவே மாட்டாரு, வைராக்கியமா இருப்பாரு. நான் தான் முதல்ல போய் பேசணும். கர்த்தர் முதல்ல பேசுற மீனை தான் எதிர்பார்க்கார். நான் தான் முதல்ல கீழ்ப்படியணும். ஆயுசு முழுவதும் நான் தான் முதலாவது கீழ்ப்படியணுமா? நான் தான் முதலாவது விட்டு கொடுக்கணுமா? நான் தான் முதலாவது மன்னிக்கணுமா? செய்து பார். இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் மரணம் வரைக்கும் தன்னைத்தானே தாழ்த்தினார். ஆகினால் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. நாவுகள் எல்லாம் அவரை அறிக்கை செய்தது, முழங்கால் எல்லாம் அவருக்கு முன்பாய் முடங்கிற்று. நீ முதலாவது கீழ்ப்படிந்து பார், நீ முதலாவது விட்டு கொடுத்து பார், நீ முதலாவது மன்னிப்பு கேட்டுப்பார், நீ முதலாவது தாழ்த்திப்பார், நீ முதலாவது கனமன்னிப்பார். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். என் மக முதலாவது, என் மக முதலாவது. கீழ்ப்படுகிறதுல முதலாவது, வேத வாசிக்கிறதுல முதலாவது, விட்டு கொடுக்கிறதுல முதலாவது. சண்டை வந்தாலும் வைராக்கியத்தை மறந்துட்டு பேசுவதில் என் மகள் முதலாவது இருப்பாள், என் மகன் முதலாவது இருப்பான் என்று யாரை நம்புகிறாரோ அவர்களுடைய பேர் தேவனால் புகழப்படும். அவர் எல்லாருக்கும் தன்னை தாழ்த்தினதுனால எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்தார். அதாவது எல்லா பேர்களை விட அவர் பேர் பிரசித்தமாக இருக்கிறது இன்றைக்கு உலகத்தில். அதனால நீ மரண பரியந்த முதலாவதா ஆண்டவருக்காக செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, ஆராதனைக்கு வருவது என்னைக்கு நம்ம தான் முதல்ல போகணுமா? பாஸ்டிங் பிரேயரில் என்னைக்கு நம்ம தான் முதல்ல போகணுமா? என்னைக்கு நம்ம தான் முதல்ல காணிக்கை கொடுக்கணுமா? என்னைக்கு நம்ம தான் முதல்ல ஜெபம் பண்ணணுமா? என்னைக்கு முதல்ல நம்ம தான் விட்டு கொடுக்கணுமா? என்னைக்கு முதல்ல நான் தான் இந்த வீட்டில் கீழ்ப்படியணுமா? நான் தான் முதல்ல ராத்திரி அதிகாலையில் எந்திரிக்கணுமா? ஆமா, முதலாவது இருக்கிறவர்களுடைய பெயர் தேவனால் புகழப்படும். அல்லேலூயா. காலம் கடந்து வரும் பொழுது உனக்கு முன்பதாக அநேகர் கீழ்ப்படியத்தக்கதாய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவருக்கு எப்படி மேலான நாமம் கொடுக்கப்பட்டதோ அதுபோல உன்னுடைய பெயரும் மேலானதாய் மாறும். எப்பொழுது நீ முதலாவதாக தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது உன்னுடைய பெயர் மேலானதாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிந்துதான் தன்னை அர்ப்பணித்தது. முதலாவது போகிறது ஆபத்து தான். ஆனால் அதுக்கு ஒன்று தெரியும், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரே ஒரு ஜீவியத்தை, ஒன்லி ஒன் லைஃபை என் இயேசுவுக்காக நான் ஒப்பு கொடுக்கதிலே, என் இயேசுவுக்காக என்னை அர்ப்பணிப்பதிலே எனக்கு இருக்கிற ஒரே ஒரு காயின், ஒரே ஒரு வருமானம், அதை என் இயேசுவுக்காக ஒப்பு கொடுக்கிறதிலே என் இயேசுவினுடைய ஊழியம் அடுத்த 3 வருஷம் அல்ல, 2000 வருஷம் அல்ல, வருகை பரியந்தம் ஊழியம், இந்த ஊழியம் உலகத்திலே நடப்பதற்கு முதலாவது என்னை நான் ஒப்பு கொடுப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி அறிந்துதான் அந்த மீன் வந்து கடித்தது, தூண்டியல்ல. தெரிந்துதான் அர்ப்பணிக்க முடியும். காணிக்கை கொடுக்கும்போது கொஞ்சம் நம்ம வருமானத்திலிருந்து கொடுக்கும்போது நமக்கு நஷ்டம்னு தெரிஞ்சுதான் கொடுக்குறோம். ஒரே ஒரு லைஃப். அந்த மீனுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. எவன் பிடிச்சாலும் என்ன ஒரு நாள் திங்க போறது உண்மை. அது நான் இயேசுவுக்காக மரிக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு மரணம் வரும், என்னைக்காவது ஒரு நாள் என் வருமானம் எல்லாம் யாரோ எடுத்து திம்பாங்க. அது என் இயேசுவுக்காக நான் கொஞ்சம் செலவு செய்ய விரும்புகிறேன்
எத்தனை பேருக்கு மனசிலாச்சு? எத்தனை பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? எத்தனை பேர் புரிஞ்சிங்க? ஒரு நாள் எனக்கு மரணம் வரும், ஒரு நாள் எனக்கு என் செலவு காசு இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் போகும், நான் சம்பாதிக்கிறதுலாம் ஒரு நாள் பிரயோஜனம் இல்லாமல் போகும், நான் சம்பாதிக்கிறதுல எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போகும், என் லைஃப் எல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போகும், எவனோ ஒருத்தன் மாட்டத்தான் போகும், எவனுக்கிட்டே ஒருத்தன் நான் சிக்கத்தான் போகிறேன், நான் சாகத்தான் போகிறேன். ஆனால் 13 பேருக்கு ஆகாரமாய் மாறுவதிலும் 13 பேர் ஊழியத்தை இந்த உலகத்திலே செய்வதற்கும் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. என்னையே தருகிறேன் ஜீவபலியாக, என்னையே தருகிறேன் ஜீவபலியாக, உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன், உகந்த காணிக்கையாய் உடலை தருகிறேன். ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. எத்தனையாய் தன்னை அர்ப்பணித்த மீன் அது. பெரிய மீன் ஆயிட்டேன், கொஞ்சம் வருமானம் இருக்கு, யாருக்கோ உலகத்தில் பிசாசுக்கும் பாவத்திற்கும் என்னை பிடிக்கிறவன் பயன்படுத்திடுவான். அதுக்கு முன்னால் என்னையும் என் வருமானத்தை இயேசுவுக்காக பயன்படுத்தி விடுகிறேன். அல்லேலூயா. என்ன 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 ஆழமான காரியத்தை கர்த்தர் அதில் வச்சிருக்கார் தெரியுமா? வந்தது, கடித்தது, இழுத்தான், கீழ்ப்பிடிதலோடு கரைக்கு வந்தது. கரைக்கு வந்த மீன் எவ்வளோ நேரம் உயிரோடு இருக்கும்? கொஞ்ச நேரம்தான். ஆனால் அது ஒரு அர்ப்பணிப்போடு வந்தது. ஒரே ஒரு வாழ்க்கை என் இயேசுவுக்காக, ஒரே ஒரு வாழ்க்கை என் இயேசுவுக்காக, ஒரே ஒரு வருமானம் என் தேவனுடைய ஊழியத்திற்காக. அவர் வருகை பரியந்தம் இந்த ஊழியம் நடப்பதற்கு என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னால் முடிந்த ஜெபத்தை நான் செய்கிறேன், என்னால் முடிந்த வேத வாசிப்பை நான் தொடர்ந்து செய்கிறேன். இத்தனை நெருக்கங்களுக்கு நடுவில் 2 வாரமாக சாப்பிட கூட மனசில்லாம விட்டிய உறக்கம் வராததுக்கு நடுவிலையும் எனக்கு ஒரு காரியம் மாத்திரம் மனசில் தோணிக்கிட்டே இருக்கும். உனக்கு உறக்கம் வரல, பைபிளையாவது படித்து இப்போ 57வது முறை முடிக்க போகிறேன். இன்னைக்கு வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டேன். போராட்டங்கள் இருக்கிறது உண்மைதான், பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான். என் மனசில் சொல்லும், உனக்கு ஒன்றுமே முடியலையா, எந்திரிச்சு உட்காந்து பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமேன். 12 மணி 1 மணிக்கு மேலே உறக்கம் வராது. கடைசியில் 6 மணி ஆயிரம் எந்திரிச்சு வெளியே நடமாட ஆரம்பிச்சிருவேன். நல்ல கவனிங்க, எது இருந்தாலும் வேதத்தோடு தேவனோடு கூட நமக்கு ஏதாவது ஒரு ஐக்கியம் இருந்துக்கிட்டே இருக்கணும் மக்களே. வேதத்தை பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நீ வேதத்தை மறந்து விடாதே, பைபிள் படிக்க மறந்து விடாதே, உனக்கு வேதனை இருக்கிறது என்று ஜெபிக்க மறந்து விடாதே. தேவனோடு உன் ஐக்கியத்தை இணைத்துக்கொள். திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்காக நீ செலவு பண்ணுவது மாத்திரம்தான் பரலோக கணக்கில் இருக்கும். உன் வருமானத்தில் நீ சொந்தத்துக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கலாம், பிள்ளைகளுக்கு நம்ம லட்சங்களாய் கொடுத்துருக்கலாம். ஆனால் எது மாத்திரம்தான் கணக்கில் வரும்? தேவனுக்காக செய்வது மாத்திரமே பரலோக கணக்கில் எழுதப்படும். அல்லேலூயா. உலகத்திலே நீ செய்வதெல்லாம் உனக்கு பிரதிபலன் கிடைக்காது, அது கடமை.
ஆனால் தேவனுடைய நாம மகிமைக்காய் நீங்கள் கொடுக்கிற நேரமும், நீங்கள் கொடுக்கிற அர்ப்பணிப்பும், நீங்கள் செலவு பண்ணுகிற நேரமும், ஒவ்வொன்றும் ஒரு கிளாஸ் தண்ணீரும் தேவனுடைய ராஜ்யத்திலும் பலன் உண்டாக எழுதப்பட்டிருக்கும். இந்த பூமியிலும் பலன் உண்டாக அது உங்களுக்காக கணக்கு எழுதப்பட்டிருக்கும். அவர் உங்கள் கணக்குகளுக்கு பலன் பெருக செய்கிறவராயிருக்கிறார். அடுத்ததாக ஒரு சின்ன பெரிய காரியம் சொல்ல டைமில் நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்ததாக ஒரு 153 பெரிய மீன்களை கர்த்தர் ஒரு நாள் 7 சீஷர்களின் பின்மாற்றத்தை ஆமேன் சரியாக்குவதற்கு தெரிந்து கொண்டார். இப்போ ஒரு மீனை தெரிஞ்சுக்கிட்டாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திற்கு வந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் கூட இருந்து ஊழியத்தில் 3.5 வருஷம் சீசர்களை பலப்படுத்திட்டு போனார். ஆனால் 3 நாள் தான் இல்லை, பின்மாரத்தில் போயிட்டானுங்க. 3.5 வருஷம் கூட இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்கங்க. ஆனால் 3 நாள் இயேசு கிறிஸ்து மரணத்திற்குள்ளே இருந்தார், உயிர்த்தெழவில்லை. 3 நாளைக்குள்ளேயே பேதுரு என்ன பண்ணாருன்னா, 21 அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, இப்போ வாசிக்க வேண்டாம், ஒரு 6 பேரை இவரோடு கூட கூப்பிட்டுக்கிட்டு 7 பேரோடு கூட அவர் சொல்கிறார். 3ஆம் வசனத்தில் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு ஒன்று இவங்க 6 பேரும் சேர்ந்து போயிட்டாங்கங்க. நல்ல கவனிங்க, இங்கே ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சபையை விட்டு பின்மாற்றத்தில் போகிறவங்க தனியாக போக மாட்டாங்க. எப்போ 2 பேரை கெடுத்துட்டு தான் போவான். எப்போ 2 பேரை கூட கூட்டிகிட்டு தான் போவான். அது அவனுக்கு ஒரு பெரிய பெருமை. நான் அந்த சர்ச்சுக்கெல்லாம் போகல, அவர் அப்படி இப்படி, அவர் அப்படி தான். அப்போ நானும் வரேன், வந்துரு. நல்லா கவனிக்கணும். ஆத்மாவை கொண்டு வர்றதுக்கு ஒருத்தருக்கு முடியலைனாலும் ஆத்மாக்களை கெடுக்கிறதுக்கு நிறைய பேரால் முடியும். அந்த லிஸ்ட்டில் நீ இருந்தனா தலைகீழ தான் உன்னை சிலுவையில் அடிப்பார். எல்லாரும் மறிச்ச மாதிரி பேதுரு மறிக்கலை. பேதுரு எப்படி சிலுவையில் அடித்தாங்க தெரியுமா? தலைகீழ சாக வேண்டியது இருக்கும். இன்றைக்கு இடரலாகி பின்மாற்றத்தில் போகும் பொழுது ஒருத்தனா மாத்திரம் போகிறதில்ல, சபையிலிருந்து 2 குடும்பத்தையோ அல்லது 5-6 பேரையோ இழுத்துக்கிட்டு போகிற அநேகர் காணப்படுகிறார்கள். அவர்களுக்காக நான் பரிதாபப்படுகிறேன். அவர்களிடத்தில் கர்த்தர் கணக்கு கேட்பார். நீங்களோ மற்றவர்கள் பின்மாற்றத்திற்கு காரணகர்த்தாவாக இராதிருங்கள். மற்றவர்களை ஆவிக்குரிய ஜீவியத்திலே உற்சாகப்படுத்துவதற்கு காரணகர்த்தாக்களாய் மாறுவீர்களாக. அல்லேலூயா. இப்போ 7 பேர் மீன் பிடிக்க போயிட்டாங்க. 3.5 வருஷம் இந்த படகை எங்கே ஒளிச்சு வச்சிருந்தான்னு தெரியல. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் படகை விட்டு, வலையை விட்டு, மீனை விட்டுலாம் போனாங்க. ஆனால் மனசில் எது இருந்துக்கிட்டே இருந்திருக்கு? இவர் போனால் பரவாயில்ல, என்ன இருக்கு, படகு இருக்கு, வலை இருக்குன்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பார் போல. போயிட்டார். எனக்கு நான் பாயிண்ட்டை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இந்த 7 பேரை திரும்பவும் ரட்சிப்புக்களை கொண்டு வருவதற்கு, ஊழியத்தில் கொண்டு வருவதற்கு தேவன் அந்த கடலில் ஒரு 153 மீன்களை கூப்பிட்டார். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு மீன் தான் ஒப்பு கொடுத்துச்சு. இன்னைக்கு எத்தனை மீன் ஒப்பு கொடுத்துச்சு தெரியுமா? 21:11 படிங்க. சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்து வலை கிழியவில்லை. பழைய ஞாபகத்தை ஞாபகப்படுத்துறார். நல்ல கவனிங்க. மலையாளத்தில் ஆயிடுச்சு. ശീമോൻ പത്രോസ് കയറി 153 വലിയ മീൻ നിറഞ്ഞ വല കരയിലേക്ക് വലിച്ചു കയറ്റി. അത്ര വളരെ ഉണ്ടായിരുന്നിട്ടും വല കീറിയില്ല. Praise the Lord. ஏன் செஞ்சார்னு ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அதே போல ராத்திரி ஃபுல்லாக ஆண்டவர் அந்த மீன்கள் மட்டும் என்ன செஞ்சதுன்னு சொல்கிறேன். பேதுருவை பற்றி ஒரு காரியத்தான் சொல்கிறேன். நீ கெட்டு அடுத்தவனை கெடுப்பாயானால் உனக்கு ஐயோ. அதை இடரல் உண்டாக்காதீங்க. என் அன்பு தம்பிகள், சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய சுபாவம் அடுத்தவனையும் கெடுத்துச்சுன்னா உன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிக்க மாட்டார். அவன் அப்படி ட்ரெஸ் பண்ணுறான், அவன் அப்படி ட்ரெஸ் பண்ணுறா, இவன் இப்படி தலையை வச்சுருக்கான், இவன் இப்போ கையை வச்சுருக்கான், சிலர் கம்மல் போட ஆரம்பிச்சிருக்கான், சிலர் மோதிரம் அதானே என்னெல்லாமோ போடுறானுங்க, காதில் போடுறான், கழுத்தில் போடுறான். கடைசியில் கர்த்தர் கழுத்தில் போட்டு தூக்கி போடும்போது தான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகும். அது பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. ஆகே இந்த மீன்களை ஒரு நாள் கர்த்தர் கூப்பிட்டார். டே பேதுருன்னு ஒருத்தன் கடலுக்கு வந்துட்டான். 3.5 வருஷத்துக்கு முன்னால் நான் எங்கே கூப்பிட்டுருந்தேன், ஊழியத்துக்கு கூப்பிட்டேன். நான் 3 நாள் தான் இல்லை, விட்டுட்டு வந்துட்டான்.
3.5 வருஷம் கூட இருந்தேன், ஒன்றும் படிச்சுக்கிடல. 3 நாள் தான் என் சத்தத்தை கேட்கல, என் முகத்தை பார்க்கல. பின்மாரத்தில் வந்துட்டான். கூட 6 பேரை கூப்பிட்டு வந்துட்டான். ஒருத்தன் ஆண்டுகிட்டு செத்து போயிட்டான். 11 பேரில் 7 பேர் இவன் கெடுத்துட்டான். ஆகியனால வலை போட்டிருக்கான். ஒத்த மீன் வலையில் விழக்கூடாது. கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த மீன்கள் எல்லாம் ராத்திரி ஃபுல்லாக போய் ஒளிஞ்சிக்கிருச்சிங்க. மறுநாள் காலையில் இயேசு கரையில் வந்தார். அங்கே கரையில் வந்து கூப்பிட்டார், பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிட்டோன்னே அங்கே இருக்கிறவங்களாம் கேட்குறான். ஒரு 200 முழ தூரத்துலேருந்து இங்கேருந்து கூப்பிட்றாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னா ஒன்றும் இல்லை, ராத்திரிலாம் பிரயாசப்பட்ட ஒன்றும் இல்லைன்னாரு. சரி, வலதுபுறமாய் வலையை போடுங்கள், படகுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கன்னார். போட்டு அவ்வளோ மீன் வந்துச்சு. இப்போ முதல்ல ஆழமாக போடுங்கன்னாரு, இப்போ வலது ரைட் சைடு போடுங்கன்னாரு. அந்த பழையதை ஞாபகப்படுத்துகிறார். இந்த 153 மீன்களுக்கிட்ட கர்த்தர் கட்டளையிட்டார். இப்போ நீங்க எல்லாம் போய் வலைக்குள்ள மாட்டணும். என்ன செய்யணும்? நீங்க எல்லாம் போய் ராத்திரி ஃபுல்லா ஒளிஞ்சிருந்தீங்கல்ல, இப்ப உங்களை வச்சு தான் நான் இவனை திருத்த வேண்டியது இருக்கு. அதனால நீங்க எல்லாம் போய் வலைக்குள்ள விழணும். அதுங்களுக்கும் தெரியும். அடுத்த நிமிஷம் நம்ம கரைக்கு போவோம், நம்ம எல்லாம் செத்து போவோம். ஆனாலும் ஒரு 7 பேருடைய பின்மாற்றத்திற்கு, அவர்களை கிறிஸ்துவுக்குள் திரும்பவும் நடத்துவதற்கு கர்த்தர் என்னை பயன்படுத்துவதற்கு ஒப்பு கொடுப்பாரானால், அநேகருடைய பின்மாற்றத்தை திருத்துவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்க தயார், என்னை தாழ்த்த தயார் என்று சொல்லி இந்த 153 பெரிய மீன்களும் தன்னை அர்ப்பணித்த போது அந்த மீன்களை வச்சு இவருக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுத்தார். பேதுருவை பார்த்து கேட்டார், நீ தானப்பா இவங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு போன அப்படின்னு சொல்லாமல் ஒரு கேட்டார். பேதுருவே, நீங்கள் அது படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 21 எனக்கு டைம் இல்லை, 15 கேட்டார். 15, 16, 17 பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? டு யூ லவ் மீ? நீ என்னை சிநேகிக்குന്നുവോ? எல்லாவரைக்காலும் நீ என்னை சிநேகிக்குന്നുവോ? ஏன் எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, இவங்களை 6 பேரையும் கெடுத்தது யாரு? நான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இந்த மீன்கள் என்னை நேசித்தபடியினால உன் வலையில் ராத்திரி ஃபுல்லாக வரல, நான் சொன்ன உடனே வந்து விழுந்துச்சு. ஆனால் நீ 3.5 வருஷம் உன் கூட நான் இருந்தேன், நீ என்னை நேசிச்சிருந்தனா என்னை விட்டு போயிருப்பியா? என்னை விட்டு போயிருப்பியா? நீ என்னை நேசித்திருந்தால் என் ஆடுகளை மேய்த்திருப்பாய், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்த்திருப்பாய். கர்த்தரை நேசிக்கிறவன் எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை விட்டு தூரம் போக மாட்டாங்க. அல்லேலூயா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. எல்லாரும் கடைசியாய் பாடலாமா? உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. பேதுருவை பார்த்து சொன்னார், உன்னை திருத்தி கொண்டு வர்றதுக்கு இந்தப்பா 153 பெரிய மீன் கரையில் செத்து கிடக்கு, உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், இந்த மீன்கள் உனக்காய் மரித்தது, நீ எனக்காய் என்ன செய்வாய் என்று சொன்ன பொழுது அவர் மனம் கசந்து சொன்னார், ஆண்டவரே உம்முடைய விருப்பப்படி என்னை அர்ப்பணிக்கிறேன்.
அதனால தான் அவரை பிடிச்சி சிலுவையில் அடிக்கும்போது அவங்க சிலுவையில் அடித்து அதை பனிஷ்மெண்ட் கொடுத்து இரத்த சாட்சியாக மறிக்க போகும்போது ரோமர்களால் பிடித்து சிலுவையில் அறையப்படும் போது அவர் கொண்டு போகப்படும் சொன்னாராம், என் ஆண்டவர் நான் ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன், என்னை நிறைய பேரை கெடுத்துட்டேன், பின்மாற்றத்தில் கொண்டு போயிட்டேன், என்னை நேர சிலுவையில் அடிக்காதீங்க, என்னை தலைகீழ சிலுவையில் அடிங்கன்னு சொல்லி தலை கீழாக வைத்து அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் அதிலே சந்தோஷமாய் தன் ஜீவனை அர்ப்பணித்து மறைந்தார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மையும் அர்ப்பணிப்போமா? எல்லாரும் ஒரு நிமிடம் முழங்கால் படியிட்டு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்போம். அதிகம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செவி கொடுக்கிற மீன்களாயிருங்கள். கோடிக்கணக்கான மீன் அந்த கடலிலே சமுத்திரத்தில் இருந்தது. ஆனால் செவி கொடுத்தது ஒரு நேரத்தில் ஒரு மீன், இன்னொரு நேரத்தில் 153 பெரிய மீன்கள். நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். வார்த்தைக்கு முன்னால் நான் பெரிய ஆளுன்னெலாம் சொல்ல முடியாது. நீ உலகத்தில் மனுஷன்தான் அவர் பார்வையில். பெரிய மீன்களாக இருந்தாலும் சிறிய மீன்களாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஒன்று பங்க்சுவாலிட்டி இருக்கணும், சின்சியாரிட்டி இருக்கணும். தம்பிமாரே, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நீ இடறல் உண்டாக்குறவனாக இருக்காத.